நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி எப்படி தேன் மிட்டாய் செய்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுலலாம் இந்த தேன் மிட்டாய் சாப்பிடாம யாருமே வந்திருக்க மாட்டோங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடித்தமான இந்த தேன் மிட்டாய் எப்படி ரொம்ப ஈஸியா செய்றதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபர்ஸ்ட் இந்த தேன் மிட்டாய் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி மாவு வந்து ஆட்டினதுமே பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு நாள் ஆன இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச மாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேன் மிட்டாய் அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஃப்ரெஷ்ஷான மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கேசரி கலர் பொடி சிவப்பு கலர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு கப்பு இட்லி மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துட்டு செய்யும்போது தேன் மிட்டாய் வந்து வெளியில நல்லா மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ள ஜூஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ மாவு வந்து இந்த மாதிரி நல்ல பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சுகர் சிரப்பு தயார் பண்றதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க. தேன் மிட்டாய்க்கு சுகர் சிரப்போட பக்குவம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கம்பி பதம் வராமல் உடஞ்சிட்டு வரும். அந்த அளவுக்கு வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. முழு கம்பி பதம் வரக்கூடாது. அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சுகர் சிரப்பை தனியாக எடுத்து வச்சிருங்க. இதுக்கப்புறமா தேன் மிட்டாய் எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தேன் மிட்டாய் பொரிச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை பயன்படுத்துங்க. அப்போதான் ஒரே நேரத்தில் நிறைய தேன் மிட்டாய் பொரிச்சு எடுக்க முடியும். தேன் மிட்டாய் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வந்து அதிகமான சூடுபடுத்திடக்கூடாதுங்க. மிதமான சூடாக வச்சுட்டு இப்போ கலந்து வச்சிருக்க மாவுல இருந்து ஸ்பூனில் எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாவை நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்படி மாவு நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த தேன் மிட்டாயை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த தேன் மிட்டாய் 2 பக்கமே நல்லா செவந்து வரும். இப்போ தேன் மிட்டாய் நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறமா கரண்டி வச்சுட்டு மறுபக்கம் திருப்பி விடுங்க. ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை பயன்படுத்தி தேன் மிட்டாயை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஒரே நேரத்தில் எவ்வளோ தேன் மிட்டாய் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சுன்னு. ஒரு பக்கம் வெந்ததுமே இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கலந்து கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு 2 பக்கமே நல்லா செவந்து வரும். இந்த தேன் மிட்டாய் செய்யறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி 10 நிமிஷத்துல ரொம்பவே சூப்பரா இந்த தேன் மிட்டாயை செஞ்சு முடிச்சிடலாம். தேன் மிட்டாயை பொரிச்சு எடுக்கும் போது நீங்க அதிக நேரம் வேக விடக்கூடாதுங்க. எண்ணெயில உள்ள சலசலப்பெல்லாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு குறைஞ்சதுமே நீங்க தேன் மிட்டாயை எண்ணெயில இருந்து வெளியில எடுத்துருங்க. இப்படி எடுக்கும் போது தான் உங்களுக்கு உள்ள சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி இந்த தேன் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ தேன் மிட்டாய் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வடிச்சு எடுத்ததுமே உடனே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. தேன் மிட்டாய் சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது சுகர் சிரப்பு லேசான சூடா இருக்கணுங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. அப்படி ஆறி போயிருந்தா நீங்க சுகர் சிரப்பை லேசா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் இந்த தேன் மிட்டாய்க்குள்ளே உங்களுக்கு சுகர் சிரப்பெல்லாம் இறங்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேன் மிட்டாய் சுகர் சிரப்பில் சேர்த்ததுமே ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. சுகர் சிரப்பு சூடாக இருக்கிறதுனால உடனே தேன் மிட்டாயில் வந்து உங்களுக்கு சுகர் சிரப்பு நல்லா உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் சிரப்புலேருந்து இந்த தேன் மிட்டாயை வெளியே எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ மீதம் இருக்க எல்லா மாவுமே இந்த மாதிரி தேன் மிட்டாயாக பொரிச்சிட்டு உடனே சுகர் சிரப்பில் சேர்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி 10 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பரான அந்த தேன் மிட்டாயை தயார் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தேன் மிட்டாய் நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குன்னு. இதை சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த தேன் மிட்டாயை பார்க்கும்போது நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். சின்ன வயசில் யாருமே இந்த தேன் மிட்டாய் சாப்பிடாம வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த தேன் மிட்டாயை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அருமையான டேஸ்டோடு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.